ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனிமேறப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. விஜய் வந்துட்டு காவேரி கிட்ட, இங்கே பாரு காவேரி, நாளைக்கு நம்ம செக்கப்புக்கு போக போகிறோம், உங்கள் அக்கா கிட்டே சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம குழந்தைய நம்ம அந்த ஸ்கேனில் பார்க்கலாம். இல்லை, எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குதுங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு போயிட்டு கங்கா கிட்ட சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க, நான் போயிட்டு அக்கா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்துடுறாங்க. விஜய் வந்துட்டு ஒரு பக்கம் காவேரிக்கு சிக்கன் பாக்ஸ் வந்ததுனால ரொம்பவே பயப்படுறாரு. ஐயோ கடவுளே, எதுவுமே ஆகக்கூடாது, என்னோட குழந்தைக்கும் சரி காவேரிக்கும் சரி எதுவுமே ஆகாம நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டே இருக்காரு. ஒரு பக்கம் பயமாகவும் இருக்கு. அதுக்கப்புறம் போயிட்டு விஜய் வந்துட்டு சாரதா கிட்ட போயிட்டு, அதான் நாளைக்கு செக்கப்புக்கு போக போகிறோம், நாளைக்கு செக்கப்பு போனாதான் தெரியும் என்ன என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்லுவாங்க, எனக்கு பயமா இருக்கத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க தம்பி, நீங்க எதற்காகவும் பயப்படாதீங்க, கண்டிப்பா குழந்தை நல்லதா இருக்கும், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காவேரி இருந்துட்டு கங்கா கிட்ட போயிட்டு, அக்கா நாளைக்கு நம்ம செக்கப் போக போறோம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா இருந்துட்டு நம்ம காவேரி குழந்தையும் காவேரியும் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கணுன்றதுக்காக கோயிலுக்கு போறாங்க. இங்க பாருங்க தம்பி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், அது வரைக்கும் நான் கங்காவையும் சரி காவேரியும் சரி கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதான், இது நீங்க சொல்லிதான் நான் செய்யணும், இல்லை நீங்க சொல்லாமே நான் செஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கங்கா இருந்துட்டு ரொம்பவே பதட்டமா உட்காந்துட்டு இருக்காங்க. காவேரி இருந்துட்டு, அக்கா என்னாச்சுக்கா, செக்கப் போறோம்னு சொல்றேன், நீங்க ரொம்ப ரொம்ப கவலையா உட்காந்துட்டு இருக்க, என்னாச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரி, இல்லடி, நான் சொந்தத்துல கல்யாணம் பண்ணதுனால குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி, அப்படி ஏதாச்சும் ஆகுமாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருக்கா, அப்படி எதுவுமே ஆகாது, நீயே மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத, லட்சத்துல ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி ஆகும், நீ ஏன் லட்சத்துல ஒருத்தரா நினைக்கிற, உனக்கு நான் ஆரோக்கியமா பிறக்கும்னு நினையேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்லடி, அந்த லட்சத்துல ஒருத்தர் நானா இருந்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு, இங்க பாருக்கா, நீ ரொம்ப தப்பா யோசிக்கிற, உன்னோட குழந்தை நீ யோசிக்கிறதுலயே இந்த மாதிரி ஆயிடும்க்கா, நீ இந்த மாதிரி எல்லாம் யோசிக்காம ரொம்ப ஜாலியா இரு, புக் படி, ஏதாச்சும் பாட்டு கேளு, ஏதாச்சும் ஒரு விஷயத்துல ஒரு ஈடுபாடா இருக்கா, இந்த நினைப்பெல்லாம் உனக்கு தோணாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு காவேரி, நாளைக்கு செக்கப்ல குழந்தை நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, கண்டிப்பாக என்னோட குழந்தை நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம காவேரி இருந்துட்டு, இங்கே பாருக்கா, தைரியமாக இரு, நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு காவேரியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கங்கா, எதுவும் காவேரியும் எதுவும் ஆகாதில்லை, என்னோட குழந்தைக்கு எதுவும் ஆகாதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணாத்திட்டே இருக்காங்க. இங்கே பாருக்கா, நீ எதுக்குமே கவலைப்படாத, உனக்கு எதுவுமே ஆகாது, சரியா, நீ வருத்தப்படாத, எது நடந்தாலும் உன் கூடவே இருப்போம், கண்டிப்பா உன்னோட குழந்தை ஆரோக்கியமா அழகா பிறக்கும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா வந்துட்டு கோயிலுக்கு போறாங்க இல்லையா, கோயிலுக்கு போயிட்ட உடனே சாமியை பார்த்து, இங்க பாரு கடவுளே, கங்காவும் சரி காவேரியும் சரி ரெண்டு பேரையுமே ஆரோக்கியமா பிறக்கணும், காவேரிக்கு தான் சிக்கன் அதாவது அம்மா போட்டதுனால அவளுக்கு குழந்தைக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ரொம்பவே பயப்படுறாரு. அதுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, குழந்தையும் சரி காவேரியும் சரி நல்லபடியா இருக்குன்னு சொல்லிட்டா உனக்கு அங்க பிரதர்ஷனம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கொஞ்ச நேரம் கோவில்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு சாரதா கால் பண்றாங்க. நம்ம சாரதா இருந்துட்டு, சொல்லுங்க தம்பி என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் கேட்குறாங்க. இல்லத்த, நீங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு, அதனாலதான் எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கலான்னு தான் பண்ணேன், நீங்க பாதி வழியில வந்துட்டு இருக்கீங்களா, வந்து கூட்டிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்ல நான் இல்ல தம்பி, நானே வந்துடுறேன், நீங்க கவலைப்படாதீங்க, வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கேன், நான் வந்துடுறேன், நீங்க காவேரியும் கங்காவையும் பத்திரமா பாத்துக்கோங்க, நான் வர வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்கத்த, பார்த்து பொறுமையாவே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கங்கா இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. பாட்டி இருந்துட்டு போயிட்டு, கங்கா காவேரி ரெண்டு பேரும் ஜூஸ் குடிக்கிறீங்களா, உங்க அம்மா உங்களுக்காக ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிருக்கா, நான் எடுத்து கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம காவேரி இருந்துட்டு, சரிங்க பாட்டி எடுத்துட்டு வாங்க, நாங்கள் ரெண்டு பேருமே குடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கங்கா இருந்துட்டு, காவேரி எனக்கு வேண்டாண்டி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருக்கா, நீ இந்த மாதிரி டைம்ல ஜூஸ் பால் எல்லாமே குடிச்சுதான் ஆகணும், நீ குடிக்காம எப்படிக்கா இது பாப்பா நல்லா இருக்கும், பாப்பா நல்லா இருக்கிறதுக்காக நீ குடிச்சுதான் ஆகணும், பாட்டி நீங்க எடுத்துட்டு வாங்க பாட்டி. காவேரி எனக்கு வேணாம் காவேரி, எதுக்காக காவேரி இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி
மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு உள்ள வராரு. உள்ள வந்த உடனே காவேரியும் கங்காவும் ஜூஸ் வேண்டாம், கங்கா இருந்துட்டு ஜூஸ் வேண்டான்ற சொல்லிட்டு இருக்காங்க. காவேரி இருந்துட்டு அக்கா குடிக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க, யாருமே வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது. நீங்க ரெண்டு பேருமே ஜூஸ் குடிச்சுதான் ஆகணும். அதே மாதிரி ஃப்ரூட்ஸும் கட் பண்ணி வச்சிருக்கேன், ரெண்டு பேருமே சாப்பிட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டேன் நம்ம கங்கா இருந்துட்டு ஐயோ ஜூஸே என்னால குடிக்க முடியாது, இதுல ஃப்ரூட்ஸ் வேற கட் பண்ணி வச்சிருக்கீங்களா, அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு ரெண்டு பேருக்குமே எடுத்துட்டு வந்து இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேருக்குமே கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே ரெண்டு பேருமே ஜூஸை குடிக்கிறாங்க. ஜூஸை குடிச்சிட்டு ஃப்ரூட்ஸை சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றாரு. நம்ம கங்கா இருந்துட்டு இங்க பாருங்க, என்ன ஜூஸ் குடிச்சதே ஒரு மாதிரி இருக்கு, நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சாரதாவும் வந்துடுறாங்க. வந்த உடனே என்ன கங்கா ஜூஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்களா அத்தை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாரடி சாரதா, நான் ஜூஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன், இப்போ என் மேல சண்டே எடுத்து கொடுக்கலாம், எங்கிட்ட சண்டைக்கு தானே வந்திருப்ப நீ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்ல அத்தை, நீங்க கொடுக்கலன்னா நான் எடுத்து கொடுக்கலான்னு இருந்தேன், வேற எதுக்காகவும் கேட்கல அத்தை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே தூங்க போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கங்கா இருந்துட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் யோசிச்சுட்டே இருக்காரு, தன்னோட குழந்தைக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ரெண்டா பக்கமும் ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு வகையில பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில எல்லாருமே பரபரப்பா ரெடி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. அம்மா நீங்களும் என் கூட வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சாரதா பாட்டி கங்கா விஜய்னு எல்லாருமே அந்த ஸ்கேன் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே நம்ம கங்காவுக்கு பதட்டமாயிடுது. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம காவேரிக்கு தான் ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம விஜய்க்கு ரொம்பவே பதட்டமா இருக்குது. குழந்தை நல்லா இருக்குமா, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு டாக்டர் மூஞ்சவே பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் இருந்துட்டு குழந்தை ஹெல்த்தியா இருக்கு, நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜய்க்கு பயங்கர சந்தோஷம். டாக்டர் ரொம்ப நன்றி டாக்டர், காவேரிக்கு சிக்கன் பாக்ஸ் வந்ததுனால குழந்தைக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆயிருக்குமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேன் நான். அது காவேரி கிட்டலாம் நான் வெளிப்படுத்தலை, ஆனால் எனக்குள்ளேயே ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க விஜய், குழந்தை உள்ளே எப்படி இருக்கோ அதை தான் எங்களால் சொல்ல முடியும், உங்கள் மனசுக்காக நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது, நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க, பாப்பா ரொம்பவே நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படியோ ஒன்று டாக்டர், நீங்கள் சொன்ன விஷயத்தில் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்ற மாதிரி வெளியே போயிடுறாங்க. ரெண்டு பேருமே காவிரியும் சரி விஜயும் சரி வெளியே போயிட்டு உக்காடுறாங்க. வெளியே உக்காந்துட்டு காவேரி இருந்துட்டு கங்கா கிட்ட அக்கா நீங்கள் தான் ஸ்கேனுக்கு போகணும் போங்கக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காவேரி எனக்கு பயமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருக்கா, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், நீ உள்ளே போக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காவேரி நீயும் என் கூட வாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன காவேரியும் நம்ம கங்கா கூட போகிறாங்க. போயிட்டு ஸ்கேன் ரூமில் படுக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டரும் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு எதுவுமே சொல்லாமல் வெளியே போயிடுறாங்க. நம்ம கங்காவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. காவேரி டாக்டர் எதுவுமே சொல்லலடி, எனக்கு பயமா இருக்குடி, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம காவேரி இருந்துட்டு இங்க பாருக்கா, நீ எதுக்காகவும் கவலைப்படாது, கண்டிப்பா குழந்தைக்கு எதுவுமே ஆயிருக்காது, நம்ம போய் கேட்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு டாக்டர் ரூம்ல உட்காந்துட்டு டாக்டர் அக்கா குழந்தை எப்படி இருக்கு, ஆரோக்கியமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்துட்டு குழந்தை ரொம்பவே ஆரோக்கியமா இருக்குது, நல்ல வளர்ச்சியில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கங்காவுக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேருக்குமே கங்காவுக்கும் சரி விஜய்க்கும் சரி பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. தன்னோட குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா குழந்தைக்கு எதுவுமே ஆகாம ரெண்டு பேருமே சேஃபா இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ரொம்ப பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் காவேரி சாரதா பாட்டி அதுக்கப்புறம் கங்கா எல்லாருமே வெளியே போறாங்க. வெளியே போன உடனே நம்ம காவேரி கிட்ட காவேரி உன்னோட குழந்தை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன் காவேரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கவும் ஆமா காவேரி, உன்னோட குழந்தை நல்லா பிறக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன், எதுக்காகமா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உனக்கு அம்மா போட்டுருந்துச்சு இல்லடி, அம்மா போட்டா குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகும்னு சொல்லிட்டு ஐதீகம், அதனால தான் நீ பயந்துக்கிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வேண்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம காவேரி வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி விஜய் சாரதா பாட்டி கங்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமி கிட்ட சாமி நான் இந்த
நான் இந்த கோயிலுக்கு ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன், அங்க பிரதட்சணம் செய்யணும்னு சொல்லிட்டு வேண்டியிருக்கேன் சாமி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்கம்மா, போயிட்டு மஞ்ச புடவைய கட்டிக்கிட்டு மேல தண்ணி ஊத்திக்கிட்டு வாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாரதா வந்துட்டு மஞ்ச புடவைய கட்டிக்கிட்டு மேல தண்ணி ஃபுல்லா ஊத்திக்கிட்டு கோயில் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோயில்ல வந்துட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் அங்க பிரதர்சனத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம காவேரியும் விஜயும் சாரதாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கங்காவுக்கு பயங்கர கோபம். தன்னோட குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு நான் எவ்வளோ பயப்பட்டேன். ஆனா என்னோட குழந்தைக்கு வேண்டிக்காம அவளோட குழந்தைக்கு மட்டும் வேண்டிக்கிட்டு நீங்க நேர்த்திக்கடன் செய்றீங்களா? அப்போ நான் யாரும் தானே நினைக்கிறீங்க நீங்க, உங்களுக்கு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோடு நின்றுட்டு இருக்காங்க. நம்ம சாரதா இருந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த வேண்டுதலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா நம்ம விஜயும் காவேரியும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வேண்டுதலையும் முடிச்சிடுறாங்க. முடிச்ச உடனே நம்ம சாமி கிட்ட வந்து, சாமி காவேரியோட குழந்தையும் காவேரியும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி என்னோட பேத்தியும் மகளையும் நல்லா வச்சிருக்க, ரொம்ப சந்தோஷம், இந்த வேண்டுதலையும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க. நம்ம காவேரி இருந்துட்டு, மா எனக்காக ஏமா இவ்வளோ கஷ்டப்படுற, நீ இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியலம்மா, இனிமே இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதம்மா, என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்ல, அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். இப்போ நீயா ஒன்று பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி உன்னை கஷ்டப்படுத்திக்காதம்மா, இப்படி உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. விஜய் நீங்களா இந்த மாதிரி சொல்லி கொடுத்தீங்க அம்மாக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாரு காவேரி, அத்தை கிட்ட நான் எதுவுமே சொல்ல கிடையாது, அத்தை கிட்ட இப்படி பயமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் அவங்க கிட்ட சொன்னேன். ஆனா இவங்க இப்படி ஒரு வேண்டுதலை வைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு, இங்க பாருங்க அத்தை, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணீங்க, உங்களை வருத்திக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை, எதுக்காக அத்தை இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் கேட்கவும் சாரதா இருந்துட்டு, இங்க பாருங்க தம்பி, இப்படியெல்லாம் பண்ணாதான் கண்டிப்பா நம்ம காவேரியுடைய குழந்தையும் சரி காவேரியும் சரி ஆரோக்கியமா இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் இதெல்லாம் பண்றேன். இதெல்லாம் கஷ்டம்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல முடியாது. அதே மாதிரி இது நம்ம வேண்டுதல் வச்சா அதை செஞ்சுதானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு சாரதாவை கைத்தாங்களா பிடிச்சிட்டு வராங்க. நம்ம கங்கா இருந்துட்டு ரொம்பவே கோவமா நின்றுட்டு இருக்காங்க. சாரதா இருந்துட்டு, கங்கா என்னடி ஆச்சு, எதுக்காக அப்படி நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு என்னாச்சு, நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம காவேரிக்கு அக்கா என்னாச்சுக்கா, எதுக்காக இப்படி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், இங்க பாருடி, என்கிட்ட யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவளுக்கு என்னதான் ஆச்சு, எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கா, இன்னைக்கு நேத்து தான் குமரன் கிளம்பனா, இப்பன்னு பார்த்து அவ திருந்தவே மாட்டேங்கிறா, எதுக்காக இப்படி பேசுறான்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. நம்ம சாரதா இருந்துட்டு, சரி ஏதோ புரியாம கோவப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம சாரதா இருந்துட்டு சாப்பாடெல்லாம் செய்யறதுக்காக போறாங்க. நம்ம விஜய் வந்துட்டு, இங்க பாருங்கத்த, இப்பதான் கோவில்ல அவ்வளோ பெரிய வேண்டுதலை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, திரும்ப போயிட்டு நீங்க வேண்டுதெல்லாம் வைக்கணுமா, இதெல்லாம் வேண்டாத்தா, எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயே போயிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் பார்த்தா நம்ம அதாவது சாரதா வந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி யாருமே எனக்கு பண்ணதே கிடையாது தம்பி, நீங்க எனக்கு ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு கங்காக்கு எரிச்சலா வருது. இங்க பாருங்கம்மா, இத்தனை வருஷமா உங்களுக்கு நான் செஞ்சுட்டு இருந்தேன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாரடி கங்கா, இப்படி எல்லாம் ஏண்டி பேசுற, எனக்கு வந்த மாப்பிள்ளைங்களே குமரன் தம்பியும் சரி விஜய் தம்பியும் சரி நிவின் தம்பியும் சரி 3 பேருமே நல்ல தங்கமானவங்க தான். இப்போ விஜய் தம்பியே இப்படி பேசுறதுல உனக்கு என்ன இருக்குது, இங்க பாருமா, விஜய் வந்ததுல இருந்து சரி இப்போ வரைக்குமே அவரை மேல தூக்கி தான் வச்சுட்டு இருக்க, எங்களுக்கு ஏதாவது நீ மரியாதை கொடுக்குறியா, நாங்க வீட்டுல இருக்கிறதாவே நீ உனக்கு நினைப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏ கங்கா, உனக்கு என்னடி ஆச்சு, எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருங்கம்மா, நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லி எவ்வளவு பயப்பட்டிருப்பேன், சொந்தத்துல கல்யாணம் பண்ணதுனால குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு எவ்வளவு பயப்பட்டிருப்பேன். ஆனா காவேரியோட குழந்தைக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டுதல் வச்சிருக்கேன், இது உனக்கே நியாயமா இருக்குதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருடி, அவளுக்கு அம்மா போட்டுச்சு, அதனால குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு, அதனால தாண்டி
உனக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னு எனக்கு தெரியும்டி, அதனாலதான் உனக்கு வேண்டல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்கம்மா, சும்மா இந்த மாதிரி எல்லாம் கதை சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் காவேரி வந்து உங்ககிட்ட சொன்னாலா எனக்கு எங்களோட குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிடும்னு பயமா இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னாலா? நான் உங்ககிட்ட வாயை திறந்து சொல்லியும் எனக்காக நீங்க எதுவும் பண்ணல, என்ன உங்களோட பொண்ணுன்னே நினைச்ச கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கேட்ட உடனே நம்ம கங்கா இருந்துட்டு ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா சாரதா இருந்துட்டு, இங்க பாருடி கங்கா, இப்படி எல்லாம் பேசாதடி, மனசு கஷ்டமாகற மாதிரி இருக்குதுடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய் வந்துட்டு, இங்க பாருங்க நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, இங்க பாருங்க நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, அவங்க ஏதோ எதர்ச்சியா பண்ணாங்க, அதுவும் காவேரிக்கு சிக்கன் பாக்ஸ் வந்தது உங்களுக்கே தெரியும், அதுவும் மத்தவங்களுக்கு பரவ வேண்டிய நோய் அது, அதனாலதான் அத்தை வந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணாங்க, அதை பத்தி உங்களுக்கு கூட தெரியாதா, அதை தெரிஞ்சும் நீங்க இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பா இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருங்க விஜய், நீங்க எதுவும் என்கிட்ட பேசவே பேசாதீங்க, உங்களாலதான் இந்த வீட்டுல எங்களுக்கு மரியாதையே இல்லாம போயிடுச்சு, எங்க மேல பாசம் இல்லாம போயிடுச்சு, எங்களோட பாசத்தை எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கல்ல, இப்போ எங்க அம்மா ஏமலையே கோபப்படுற அளவுக்கு எடுத்துன்னு வந்து விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கர கோபத்தோட விஜய் கிட்ட பேசவும், இங்க பாருங்க உங்க மேல இப்போ வரைக்குமே அத்தை ரொம்ப பாசமா தான் இருக்காங்க, அது உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருங்க, அவங்க பாசமா இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அது எப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாட்டி இருந்துட்டு, ஏ கங்கா, உனக்கு என்னடி ஆச்சு, வர வர உன்னோட புத்தி என்ன பேதலிச்சுட்டு போயிட்டே இருக்குதா, எதுக்கடி இப்படி பேசிட்டே இருக்க, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கங்கா இருந்துட்டு இங்க பாரு பாட்டி, அம்மா பண்றதெல்லாம் உனக்கு தப்பா தெரியல, நான் பண்றதுதான் தப்பா தெரியுதா, நீங்க பண்றதெல்லாம் சரியில்லைன்னு கேட்டா அது நான் தப்பா உங்களுக்கு, இதெல்லாம் ரொம்ப நியாயமா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு, இங்க பாருக்கா, அம்மா ஏதோ தெரியாம பண்ணிருச்சுக்கா, நீ அதை நினைச்சு ஃபீல் பண்ணாதுக்கா, ப்ளீஸ்க்கா இப்படி எல்லாம் பண்ணாதுக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம காவேரி இருந்துட்டு நம்ம கங்கா இருந்துட்டு, இங்க பாரு காவேரி, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான், ஆனா அம்மா எதுக்கு ஓர வஞ்சனை பார்க்கணும், நானும் என்னோட குழந்தைக்கு ஏதோ ஆயிடும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு பயப்பட்டு உங்ககிட்ட பேசியிருக்கேன், அம்மா கிட்டே சொல்லியிருக்கேன், எல்லார்கிட்டயுமே சொல்லியிருக்கேன், ஆனா உன்னோட குழந்தைக்கு மட்டும் ஏதோ ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டா அது என்ன நியாயம் சொல்லு, நான் யாரன்னு கேட்கட்டும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம சாரதா இருந்துட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்க பாரடி கங்கா, நீ இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுடி, நான் எல்லாருமே ஒண்ணுன்னு தான் இப்ப வரைக்குமே நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டா நம்ம விஜய் இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க பேசுறது ஒவ்வொன்றும் மனசை குத்துற மாதிரி இருக்குங்க, எதுக்காகங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன, உங்களுக்கே எல்லா அன்பும் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இங்க பாருங்க, என்னோட எண்ணெல்லாம் அந்த மாதிரி இல்லை, உங்களுக்கு தான் அப்படியெல்லாம் ஓரவஞ்சனை காட்டுற எண்ணம் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திரும்ப திரும்ப ரெண்டு பேருமே பேச ஆர்குமெண்ட் அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு, இங்க பாருங்க, என்னை மன்னிச்சிடுங்க, என்னாலதான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கு, இப்போ நானே எல்லா பிரச்சனையும் முடிச்சு வச்சிடறேன், இனிமே நானும் காவேரியும் இந்த வீட்டுல இருக்கிறதில்ல, நாங்க வேற வீட்டை பார்த்து போய்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட கங்கா இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க வீட்டை விட்டு போகணும்னாலாம் நான் இதெல்லாம் பேசல, எனக்கான அன்பு எனக்கான பாசம் எதுவுமே இல்லைன்னு தான் நான் எங்க அம்மா தான் கேட்டுட்டு இருக்கேன், நீங்க இந்த வீட்டை விட்டு போகணும்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சதே கிடையாது. இங்க பாருங்க, நீங்க அப்படி நினைக்கலன்னா இப்படி எல்லாம் எதுக்கு பேசணும், நீங்க அப்படி ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு தானே இப்படி ஓரவஞ்சனையோ பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறீங்க, இப்படி எல்லாம் கேட்கறது ரொம்ப தப்புங்க, உங்களுக்கும் சரி காவேரிக்கும் சரி எல்லா ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்கிட்ட பாதி தடவை சொல்றது, நீங்களும் சரி காவேரியும் சரி ரெண்டு பேருமே குழந்தைய ஆரோக்கியமா பெத்து எடுக்கணும்னு சொல்லிட்டு எத்தனையோ முறை சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாதா, உங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு புரிஞ்சுக்க தெரியாதா அப்படின்னு மாதிரி கேட்கறாங்க. இங்க பாருங்க, எங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியும், நீங்க எனக்கு கிளாஸ் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து கேட்கவும், அக்கா நீங்க ரொம்ப ஓவரா பேசுறக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கவும், இங்க பாரடி காவேரி, உங்க புருஷனை கொஞ்சம் அடக்கி வை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருக்கா, வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீண்டிட்டே இருக்கு, எப்படியும் நீ மரியாதை இல்லாம அவரை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாரு காவேரி, அவர் பேசுறதுனால தான் நான் பேசிட்டு இருக்கேன், நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு, நீங்க பண்ணதெல்லாம் நான் சொன்னா அது நான் தப்பானவள உங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இங்க பாருக்கா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, ஆனா விஜய் ஏதாச்சும் கேள்வி கேட்கிற வேலை உனக்கு இல்லை, அதுக்கான உரிமையும் உனக்கு கிடையாது, சரியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாரு காவேரி, என்னோட விஷயத்துல யாரும் தலையிடாம இருந்தா நான் எதுவுமே கேட்க மாட்டேன், என்னோட விஷயத்துல தலையிடுறதுனால தானே நான் கேட்கறேன், எப்படி எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு நீ சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கல்யாணியும் தாத்தாவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து உடனே சண்டை போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும்,
ஒன்றும் இல்லை தாத்தா, சும்மா தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லவும், வாங்க வாங்க உங்க பையன் எங்க குடும்பத்தையே பிரிச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும், கல்யாணிக்கும் நம்ம தாத்தாக்கும் பயங்கரமா ஷாக் ஆயிடுது. நீ விஜய் என்னடா விஜய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்ல தாத்தா சும்மா பேசிட்டு தான் இருக்கோம், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு, அக்கா சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாரடி காவேரி, நடந்த விஷயத்த அவங்க கிட்ட சொன்னா என்ன தப்பு, எதுக்காக நீ சொல்லாதன்னு சொல்ற, இங்க பாருங்க உங்க பையன் எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மா கிட்ட என்ன என்ன எங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க, எல்லாம் உங்க பையன் மேலதான் எல்லா பாசமும் எங்க அம்மாக்கு, இப்போ நாங்க யாரோ எங்க அம்மாவா யாரோ அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், இங்க பாருமா கங்கா, நீ ரொம்ப தப்பா பேசுற, என்னோட பையன் என்னோட பேரன் அப்படியெல்லாம் இருக்கவே மாட்டான், எதுக்காக என்னோட பேரன் மேல இப்படியெல்லாம் பழி சொல்ற, நம்ம அதாவது கல்யாணம் இருந்துட்டு யாரை பார்த்து என்னடி வார்த்தை கேட்குற, இங்க பாருட விஜய், இந்த வார்த்தையெல்லாம் கேட்கறதுக்கு தான் இந்த வீட்டுக்கு வந்தியா நீ, இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கவே கூடாது விஜய், நீ எதுவுமே பேசாம இப்ப என் பின்னாடி வர அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு பாட்டி, அவங்க ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்காங்க பாட்டி, அதெல்லாம் மனசுல எடுத்துக்காதீங்க, அவங்களுக்கு இப்போ பேசி நான் புரிய வைக்கிறேன், இங்க பாருடா பேசுற வேலையும் வேணாம் புரிய வைக்கிற வேலையும் வேணாம், ஃபர்ஸ்ட் எதுவுமே பேசாம என்னோட என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம தாத்தா இருந்துட்டு விஜய் என்னடா பிரச்சனை, எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லையா, காவேரிக்கும் விஜய்க்கு மட்டும்தான் நான் மரியாதை கொடுத்துட்டு இருக்கேனா, அவளுக்கு மரியாதை கொடுக்கலன்னு பேசிட்டு இருக்கா, இங்க பாருமா நீ பண்றதெல்லாம் சொன்னா நீ தப்புன்னெல்லாம் சொல்லாதம்மா, நீ பண்றதெல்லாம் அப்படிதாம்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டா விஜய் இருந்துட்டு, இங்க பாருங்க காவேரி, இங்க பாருங்க கங்கா, நீங்க பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு, அத்தை இந்த மாதிரி பார்க்கல நான் உங்களுக்கு எத்தனை முறை தான் சொல்றது, எதுக்காக நீங்க இப்ப தாத்தா பாட்டிக்கிட்டே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொன்னீங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு, அக்கா நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்குதுக்கா, நாங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தோணுதுக்கா, கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு நாங்க போயிடுறோம், நீங்க கவலைப்படாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போன உடனே நம்ம சாரதா வந்துட்டு, இப்ப சந்தோஷமாடி, அவங்க ரெண்டு பேரும் வெளியே போறாங்களாம், இப்ப சந்தோஷமா, இப்ப நிம்மதியா இருக்காதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்போவும் நான் தான் தப்பு, நியாயத்தை எடுத்து பேசினா நான் தான் தப்பு அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசுவோம். அதுக்கப்புறம் என்ன நம்ம தாத்தா இருந்துட்டு, டே விஜய் என்னடா ஆச்சு, எதுக்காக இப்படி எல்லாம் சண்டை போயிட்டு இருக்கு, இல்ல தாத்தா ஒரு சில மிஸ்ஸஸ் அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க, அதை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருடா விஜய், நீ இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைச்சுக்காத, இனிமே நீ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது, உனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நீ எதுக்கு இருக்கணும், உன்னை எவ்வளவு பார்த்து பொத்தி வளர்த்தேன் தெரியுமா, இப்படி எல்லாம் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு தானடா உன்னை இப்படி எல்லாம் வளர்த்தேன் நானு, அவ கேட்க நம்ம கல்யாணம் இருந்துட்டு, இங்க பாருடா விஜய், இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது, இங்க பாருடா நீ எதுவுமே பேசக்கூடாது, எதுவுமே பேசாம என்னோட பின்னாடி வருந்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருங்க பாட்டி, இங்க பாருடா விஜய், இனிமே நீ நான் சொல்றத மட்டும்தான் கேட்கற, அவ்வளவுதான், காவேரி இனிமே நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு பாட்டி, என்னோட பொண்டாட்டியை நீங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுல உரிமையே கிடையாது, அவ விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம கல்யாணிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருது. என்னோட சொன்னேன், நான் தலையிடக்கூடாதா, நான் தலையிடக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்க பாட்டி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலை, உங்களுக்கு காவிரியை ஏதோ ஒரு காரணத்தால பிடிக்காம போயிடுச்சு, இப்போ அவ உங்க அதாவது அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அதனாலதான் பாட்டி நான் அந்த வார்த்தையை சொன்னேன், வேற எதுக்காகவும் சொல்லலை பாட்டி, நீங்க வந்து நீங்களும் புரியாம பேசாதீங்க பாட்டி, நான் கொஞ்ச நாள் இங்க இருந்து தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருடா விஜய், இது இவ்வளோ நடந்த அப்புறமும் நீ இந்த வீட்டுல இருக்கிறது ரொம்ப கேவலண்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாரதா வந்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே கல்யாணம் இருந்துட்டு, என்ன சாரதா, என்னோட பையனை ரொம்ப ராஜ மரியாதைலாம் கொடுக்குறீங்க, நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அவ்வளோ ஆத்திரமா வருது, என்ன ஒரு வார்த்தை பேச விட மாட்டேங்கிறான் என் பேரன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருங்கம்மா, ஏதோ கோவத்துல அவ அப்படியெல்லாம் பேசிட்டா, அவளை மன்னிச்சு, அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா, அப்படியெல்லாம் நீங்க பேசாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு சாரதா, இனிமே என்னோட பேரன் வந்து ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டான், அவனே இருக்கிறேன்னு சொன்னாலையும் நீ இங்கிருந்து அனுப்பி வைக்கணும், நீ அனுப்பி வைக்கிற, அவ்வளவுதான், விஜய் வந்துட்டு எங்க வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம விஜய் இருந்துட்டு, இங்க பாருங்க பாட்டி, நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க பாட்டி, எதுக்காக பாட்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன மேல சத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு மாமி இருந்துட்டு மேல வராங்க. மேல வந்த உடனேயே நம்ம
விஜய் இருந்துட்டு என்னடா என்னடா அம்பி, என்னடா பிரச்சனை, நிறைய சத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை மாமி, சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சைலண்ட் ஆகிடுறாங்க. இங்கே பாருங்கள், இது வீடு, அதாவது உங்கள் வீடு ஒன்றும் இல்லை, இங்கே குடியிருக்கிறவங்களுக்கெல்லாம் டிஸ்டர்பாக இருக்கும், கொஞ்சம் சத்தப்படாமல் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க மாமி, நாங்கள் சத்தம் இல்லாமல் பேசிக்கிறோம், நீங்கள் போங்க மாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு வாங்க பாட்டி உள்ளே பேசலாம், வாங்க வாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் சாரதா, விஜய், காவேரின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்ட உடனே கல்யாணம் இருந்துட்டு இங்கே பாராட்ட விஜய், நீ போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு விஜயை பார்க்குறாங்க. விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்க பாட்டி, நான் சொன்னது தான், கொஞ்ச நாள் நான் இங்கே இருந்துட்டு வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருடா விஜய், இவ்வளோ நடந்துக்கிறதுக்கு அப்புறமும் நீ இங்கே இருக்கிறது உனக்கு மரியாதை கிடையாது. நீ எவ்வளோ பெரிய ஆள், இந்த வீட்டிலலாம் இருக்கிற ஆளாடா நீ, எதுக்காகடா இங்கே வந்து கஷ்டப்படணும் நீ? இங்கே பாரு சாரதா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அவன் தான் புத்தி கேட்டு போயிட்டு இந்த வீட்டுக்கு வந்தானா, நீயாவது புத்தி சொல்லி அனுப்ப வேண்டியது இல்லையா? நீயும் இந்த வீட்லேயே வச்சுட்டு இருக்க, நீ என்னத்தான் நினைச்சிட்டு இருக்க, எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, உங்களோட பேரை வந்து இந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. என்னெல்லாம் போங்கன்னெல்லாம் சொல்ல முடியாது, வீட்டுக்கு வந்தவர வாங்கன்னா சொல்லி பழக்கம், போங்கனாலும் சொல்லி எனக்கு பழக்கம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓ, அப்ப எங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி சொல்லுவோம். இங்க பாருங்கம்மா, எனக்கு அந்த பழக்கம் இல்லைன்னு தான் சொன்னேன், உங்களுக்கு இருக்குன்னு சொல்ல கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம பாட்டி இருந்துட்டு, இங்க பாரு சாரதா, நீ பேசுறதே கொஞ்சம் கூட சரியில்லை, நீ இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா என்னோட பேரனை எப்படியெல்லாம் நீ வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு இப்பவே தெரியுது. நம்ம தாத்தா இருந்துட்டு, கல்யாணி கொஞ்ச நேரம் அமைதியா இரு, என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியாம நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காத, எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இங்க நம்ம கல்யாணம் இருந்துட்டு, இங்க பாரடி காவேரி, எல்லாமே உன்னால தாண்டி, அவங்க கிட்ட நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன், நீ வேணாடான்னு சொல்லிட்டு அவன் தலைகால் புரியாம ஆடிட்டு இருக்கிறான். இங்க பாரு காவேரி, இனிமே விஜய் பக்கம் நீ திரும்பவே கூடாது, நான் விஜயை கூட்டிட்டு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம விஜய்க்கு பயங்கரமா கோவம் வந்தது. இங்க பாருங்க பாட்டி, காவேரி விஷயத்துல நீங்க தலையிடாதன்னு சொல்லிட்டு நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், எதுக்காக காவேரி விஷயத்துல தலையிடுறீங்க, நீங்க காவேரி விஷயத்துல தலையிடக்கூடாது, அவ்வளவுதான். தாத்தா, பாட்டி கிட்ட சொல்லி வைங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம தாத்தா இருந்துட்டு, கல்யாணி கொஞ்ச நேரம் அமைதியாரு, விஜய் தான் எத்தனை முறை சொல்லிட்டு இருக்கான்ல, அவன் பேச்சுக்கு நீ மரியாதை கொடுக்க மாட்டியா, கொஞ்ச நேரம் அமைதியாது, கண்டிப்பா நம்ம கூட அவன் வருவான். இங்க பாரு சாரதா, நீ விஜய் கிட்ட புத்தி சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வை, இங்க வா சாரதா, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணியை கூட்டிட்டு வெளியே போறாங்க. கல்யாணி இருந்துட்டு, இவங்க குடும்பத்தெல்லாம் வாக்கப்பட்டதுக்கு இப்படிதான் நம்ம அசிங்கப்பட்டு நிக்கணுங்க, நம்மளுக்கான தலைகள் தான் இப்படியெல்லாம் அசிங்கப்படணும், இவனுக்கு புத்தி இல்லை, விஜய்க்கு புத்தி இருந்தா இப்படியெல்லாம் பண்ணவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பழுமிட்டே போறாங்க. நம்ம சாரதாக்கு பயங்கரமா கோவம் வருது. இங்க பாருடி, உன்னால எவ்வளவு பிரச்சனை நடந்துக்குதுன்னு பாரு, இப்ப சந்தோஷமாடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உனக்கு இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை பற்றி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, நான் எந்த தப்பும் இங்கே பண்ண கிடையாது, இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட கேட்டால் உங்களுக்கு அவ்வளோ கோபம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க கங்கா, என்னால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது, என்னை மன்னிச்சிடுங்க, நாங்கள் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கிறதுல உங்கள் அம்மாவோட பாசம் எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், இப்போ ரொம்ப சந்தோஷமாக உங்களுக்கு, நாங்கள் கிளம்புறோம், காவேரி வா நம்ம கிளம்பலாம், போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம காவேரிக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு, இங்க பாருக்கா, நீ பண்றது ரொம்ப தப்புக்கா, கண்டிப்பா நீ ஒரு நாளைக்கு ஃபீல் பண்ணுவ, இனிமே நாங்க இந்த வீட்டுக்கே வரமாட்டோம், இங்க பாருங்கம்மா, என்னையும் சரி விஜயும் சரி உனக்கு பார்க்கணும்னு தோணுச்சுன்னா எங்க வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது கங்கா இருந்துட்டு, இங்க பாரு காவேரி, இப்போ என்னாலதான் வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு போறீங்கல்ல, நீங்க பண்ணதெல்லாம் கேட்டா இப்ப நான் தப்பானவளாகி இப்போ நான் தான் வீட்டை விட்டு துரத்தன்ற மாதிரி ஆயிடும்ல, நான் தான் தப்பு, இங்க பாருங்க, நீங்க எங்கேயும் போகாதீங்க, நான் என்னோட அத்தை வீட்டுக்கு போய்க்கிறேன், நீங்க இங்கே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா ஒரு பக்கம் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்றாங்க. இங்க பாருடி கங்கா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடி, உன்னோட புருஷன் கூட இந்த ஊர்ல இல்ல, இப்போ வெளியூருக்கு போனதுனால நீ இப்படியெல்லாம் ஆடிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருமா, வார்த்தையை பார்த்து பேசுமா, இப்போ இப்படியெல்லாம் காவேரி கிட்ட போயிட்டு பேசா, என்கிட்ட மட்டும் தான் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருடி, நீ தப்பு மேல தப்பு பண்ணிட்டு போயிட்டே இருக்க, உனக்கு கேட்க ஆளே இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருமா, நீ தேவையில்லாம வார்த்தை பேசிட்டே இருக்கமா, எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும், நீ ஃபர்ஸ்ட் அமைதியா போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம்
கங்கா ஒரு பக்கம் பேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க, காவேரி ஒரு பக்கம் பேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரிக்கு முன்னாடியே கங்கா இருந்துட்டு வெளியே போறாங்க. இதெல்லாம் பார்த்தா காவேரி இருந்துட்டு இங்க பாருக்கா நீ எங்க போறக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருடி என்னால யாரும் வீட்டை விட்டு போனதா இருக்கக்கூடாது, நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், நான் என்னோட அத்தை வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட காவேரி இருந்துட்டு இங்க பாருக்கா நீ எங்கேயும் போகக்கூடாது, இங்கதான் இருக்கணும், அம்மா தான் உன்னை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரு காவேரி என்னை யாரும் பார்த்துக்க தேவையில்ல, என்னை எனக்கே பார்த்துக்க தெரியும், நான் எங்க அத்தை வீட்டுக்கு போறேன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்த விஜய் வந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க கங்கா நீங்க பண்றது ரொம்ப தப்பா இருக்கு, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எந்த பாசம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு தான் நீங்க ஃபீல் பண்ணீங்க, அதுக்காக தான் நாங்க இந்த வீட்டை விட்டு போறோம், அந்த அந்த பாசத்தெல்லாம் நீங்களே அனுபவிச்சுக்கோங்க தானே நாங்க இந்த வீட்டை விட்டு போறோம், எதுக்காக இப்போவும் நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருங்க விஜய், நான் உங்களையும் சரி காவேரியும் சரி எதுவுமே தப்பு சொல்ல கிடையாது, எங்க அம்மா பண்றது ஓரவஞ்சனையா இருக்குன்னு மட்டும்தான் எங்க அம்மா கிட்ட கேட்டேனே தவிர வேற எதுக்காகவும் எங்க அம்மா கிட்ட கேட்கவே கிடையாது, நீங்க பண்றதுதான் ரொம்ப தப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாருக்கா நீ பண்றதுதான்க்கா ரொம்பவே தப்பு, கொஞ்ச நேரம் போயிட்டு உட்காந்து யோசி யாரு பண்றது தப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க விஜய், நீங்க நான் பண்றது தப்புனா எனக்கு தெரியும் நான் பண்றது தப்பா இல்லையான்னு சொல்லிட்டு, என் மனசு தோணுது நான் பண்றது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு நான் என்னோட மனசுக்கு தோணுது. இங்க பாருக்கா உன்னோட மனசுக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு நீ எதையுமே பேசிட முடியாது, அது 4-5 தடவை யோசிச்சு மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தாத அளவுக்கு நீ பேசணும்க்கா, நீ எல்லார் மனசையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட, அம்மா இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு தெரியுமா, இப்போ எதுவுமே கண்டுக்காம நீ பாட்டுக்கு கிளம்புறன்னா என்னதான் அர்த்தம் புரியலக்கா, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு இப்போ வந்து காவேரி கிட்ட இங்க பாரு காவேரி அவ தான் போறேன்னு சொல்றாள், போட்டு விடு, இனிமே அம்மான்னு சொல்லிட்டு வந்துடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம கங்கா இருந்துட்டு இந்த விஷயத்துல நம்ம பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு உணர்வாங்களா உணர மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.